உங்களுக்கு நெக் பெயின் இருக்குது, பேக் பெயின் இருக்குது, இல்லை ஷோல்டர் இப்படி தூக்குறப்ப வலிக்குது, முழங்கால் வலி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு நார்மல்னு சொல்லி வருஷ கணக்கில் வச்சிட்ருக்குறோம். இதை தவிர காலையில் எந்திரிச்சா ஊன முடியல, ரொம்ப நேரம் உட்காந்து எந்திரிச்சா ஊன முடியல, குதிங்கால் வலி இருக்குது. இதை தவிர என்னென்னா வேரிகோஸ் வெயின், பச்சை நரம்பு இருக்குது, இல்லை பிபி ஹை, டயபெட்டிஸ் நார்மலாகவே இல்லை, சுகர் லெவல்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டடுங்க. இதெல்லாமே சம்மந்தப்பட்டது ஒன்றோட ஒன்று. எப்படின்னு கேட்டால், ஒரு ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்படி தூக்க முடியாமல் இப்படி கொஞ்சம் பின்னாடி கொண்டு போய் பிடிக்க முடியாமல், இல்லை மேலே வரைக்கும் தூக்குறப்ப வலினா உடனே எனி டாக்டர்ஸ் ஆர் ஃபிசியோதெரபிஸ்ட் யாராக இருந்தாலும் சுகர் டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோன்னா, மோஸ்ட்லி அசோசியேட்டட் வித் டயபெட்டிஸாக இருக்குது. அப்போ பாருங்கள், இது வந்தால் அது இருக்குது. அதே மாதிரி தான் சுகர் வந்தால் ஜாயிண்ட் எல்லாம் போய் செக் பண்ணுங்கன்னு டயபெட்டிஸ் டாக்டர் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க? சுகர் வந்தால் இதெல்லாம் வரும், ஜாயிண்ட் அஃபெக்ட் ஆகும், நரம்பு அஃபெக்ட் ஆகும், கழுத்து வலி இடுப்பு வலி வரும், இல்லை குதிங்கால் வலி வரும். இதெல்லாம் அசோசியேட்டட். எங்கேயும் பாருங்கள், ஹார்ட் டிசீஸு இது, சுகரு இது, பிபி இது எல்லாம் அசோசியேட்டட். அதனால் இதை பிரித்து பார்க்கக்கூடாது. கழுத்து வலினா சிம்பிளு, ஹார்ட் டிசீஸ்னால் பெருசு, கை வலினா சிம்பிளு, சுகர்னா பெருசு, எல்லாம் ரிலேட்டட் தான். எங்கேயோ மூளையில் ஃப்யூச்சரை நினச்சி பயந்தாலோ, ரொம்ப ஃபியரில் இருந்தாலோ கிட்னி ஃபெயிலியர் கூட, கிட்னி அஃபெக்ட் ஆகும். அது தெரியுங்களா? கிட்னிக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு நிறைய பேர் நினச்சி கூட இருக்க மாட்டீங்க, இல்லை சும்மா சொல்கிறதா நினைப்பீங்க. அப்படி கிடையாது, எல்லாமே இன்டர் ரிலேட்டடாக இருக்குது. அதே மாதிரியே கண்டுபிடிச்சதே ஓரளவுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்காததே பயங்கரமாக இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம எது வந்தாலும் கேர்ஃபுல்லாக நடந்துக்கிறது தான் நல்லதாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு நோயை கூட ஒரு முடிவு பண்ணுங்க. உடம்புலன்னு ஒரு தொந்தரவு வந்தால் அதை சரி பண்ணாமல் நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தால் கண்டிப்பாக சரியாயிடும். அதை சரி பண்ணுறதுக்கு நான் 4 இடத்துல அலைஞ்சேன், 40 இடத்துல அலைஞ்சேன். 40 இடத்துல அலைஞ்சாலும் தெரியாமல் நீங்கள் தான் கொஞ்சம் தெரியாமல் அலைஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக ஒரு இடத்துல சரி பண்ணுற இடம் இருந்திருக்கோம், நீங்கள் தான் அதை நம்பாமல் இருந்திருப்பீங்க. நான் இப்போ நிறைய பேர்த்த பார்க்குறேனே, 10 கன்சல்டேஷன் இல்லை 20-30 கன்சல்டேஷனில் ஒருத்தர் மட்டும்தான் அதை ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்குவாங்க, கன்சல்ட்டோடு போயிடுவாங்க. அப்படின்னா என்ன நடக்குது? இத்தனைக்கும் எனக்கு தெரியும், நான் சொல்கிறது முற்றிலும் உண்மைன்னு எனக்கு தெரியும். அந்த கழுத்து வலியோ ஃப்ரோசன் ஷோல்டருக்கோ எக்ஸசைஸ் தான் முக்கியம்னு எனக்கே தெரியும். ஆஸ்திரேலியாவில் அந்த மாதிரி ஒரு ஃப்ரோசன் ஷோல்டரோடு போனால் டாக்டர் உடனே ஒரு சீட்டை கொடுத்து இதை எக்ஸசைஸ் தான்ப்பா இதுக்கு பண்ணணும்னு அனுப்பிச்சி விட்றது. ஒரு பேச்சுக்கு ஆஸ்திரேலியாவில் சொல்கிறேன். அந்த மாதிரி இன்னும் நிறைய நாட்டில் எனக்கு தெரியும், யூஎஸில் கூட அப்படி தான். அப்போ அந்த நாட்டை எதுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன்னா, அங்கே ரூல்ஸே போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா இன்சூரன்ஸ் தான் மக்களை காப்பாற்றுற ஒரு இடமா இருக்குது. இன்சூரன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லோரும் நோய்வாய்ப்பட்டால் நம்மளுக்கு அவங்க கட்டுற ப்ரீமியத்துலேருந்து எல்லாத்தையும் செலவு பண்ணி நம்ம கடைசியில் லாஸ் ஆகி போயிடுவோன்னு மக்களை ஹெல்த்தியாக வச்சுக்கணுங்கிறதுனால அவங்க நிறையா டாக்டர்ஸ், ஃபிசியோதெரபிஸ்ட், அசோசியேட்டட், நியூரோ, ஆர்த்தோ, கார்டியோ எல்லாத்தையும் வச்சு கிராஸ் செக் பண்ணுறாங்க. எந்த நோய்க்கு எது எக்ஸாக்ட் ட்ரீட்மெண்ட்டு கரெக்டாக அதை கொடுங்க. யாருக்கும் சரியாமல் போகக்கூடாது, செலவு அதிகமாகக்கூடாது. நோய் இல்லைனாலும் ஒருத்தர் கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு நோய் வந்துடக்கூடாதுன்னு செயல்படுறாங்க. அதை கவர்மெண்ட்டுக்கு சொல்லி ரூல்ஸாக போட சொல்கிறாங்க. அதனால தான் அந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால தான் அந்த ரூல்ஸை இந்த இடத்துல சொல்கிறேன். இதுக்கு எக்ஸசைஸ் தான் அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். உலகத்தில் அந்த வளர்ந்த நாட்டில் கவர்மெண்ட்டே ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் அறியாமையில் போட மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு தான் அறியாமை. இதுக்கு எக்ஸசைஸு அப்படின்னா இல்லை, இதுக்கு வேறு ஏதாச்சும் வழி இருக்கும் அப்படின்னு உங்கள் மூளை உங்களுக்கு சொல்லுது. அப்போ என்ன நினைக்கிறீங்கன்னா, அதை எடுத்துக்கிறது இல்லை. அந்த எக்ஸசைஸை வேறு ஏதாச்சும் ஒன்று யோசிக்கிறது, பல்வேறு ட்ரையல்ஸ் பார்க்கறது. ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொன்று இருக்குங்க. எனக்கே காய்ச்சல் வந்தால் நான் சமாளிக்க உடனே டாக்டர்கிட்ட போய் மாத்திரை தான் சாப்பிட முடியும். இதே நான் ஒரு 6 பேக் வைக்கணும், ஃபிட் ஆகணும்னா நான் எக்ஸசைஸ் தான் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும். நீங்கள் இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் இப்படி தூக்க முடியாததுக்கு வேறு ஏதாச்சும் இருக்குமான்னீங்கன்னா, ஹைலி எஃபெக்டிவ், ஹைலி ஆர்கானிக் ஆர் உங்கள் உடம்புக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஹைலி பாசிட்டிவ் அண்டு நல்லாவே சரியாகிற ஒன்லி ஒரிஜினலான அந்த ஒரு பர்டிகுலர் டிசீஸ்க்கு எக்ஸசைஸ் தான். அந்த மாதிரி தான் எங்கள் ரிலேட்டட்
இது கழுத்து வலியோ இடுப்பு வலியோ முழங்கால் வலியோ இதெல்லாம் ஏன் கொண்டு வந்து ஃபிசியோதெரப்பியில் ஒரு மெயின் சப்ஜெக்டாக வச்சுருக்கணும்? எங்களுக்கு வந்து சளியோ காய்ச்சலோ புண்ணோ வயிற்றால போகிறதோ சப்ஜெக்ட் இல்லை, எங்களுக்கு மெடிசனும் சப்ஜெக்ட் இல்லை, ஒரு மெடிசன் கூட எனக்கெல்லாம் தெரியவே தெரியாது. சரிங்களா? ஸோ மெடிசன் தெரியாது, எங்களுக்கு வந்து கழுத்து வலி இடுப்பு வலி முழங்கால் வலி பக்கவாதம் இந்த மாதிரி விஷயத்தை தவிர வயிற்றால போகிறது வாமிட்டு இது மாதிரியெல்லாம் சுத்தமாக தெரியாது. அப்படிங்கிறப்போ எதுக்கு இங்கே வச்சுருக்காங்கன்னா அதெல்லாம் எக்ஸசைஸில் சரியாக வர நோய், அதனால தான் ஃபிசியோதெரப்பியில் வந்து வச்சுருக்காங்க. அதனால் அதில் மாற்று கருத்தே உங்களுக்கு வேணாம். அது எக்ஸசைஸ் பண்ணால் தான் சரியாகும். நான் சொல்கிறதெல்லாம் முற்றிலும் உண்மை தகவல் தான். இதெல்லாமே எக்ஸசைஸ் பண்ணி வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சு அப்படி தான் எடுத்துக்கணும். இது சின்ன நோய் இது பெரிய நோயின்லாம் இல்லை. ஒரு சாதாரண ஃபீவர் வைரல் ஃபீவர் வந்தாலும் அந்த நாள் வந்து உங்களுக்கு செம கஷ்டமாக இருக்கும். உடம்பெல்லாம் வலிக்கும், வாயெல்லாம் கசப்பாயிரும், சாப்பிட முடியாது, ரொம்ப டயர்டாக இருக்கும், 4 பேர் சேர்ந்து அடித்து போட்ட மாதிரி இருக்கும். அதனால் இதில் சின்ன நோய் பெரிய நோய் இல்லை, எதுவுமே நம்ம உடம்பு நம்மளுக்கு வந்து நோய் அதுக்கு ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதை கரெக்டாக எடுத்துக்கோங்க. சுத்தமாக நம்பாமல் இருக்காதீங்க, கண்டிப்பாக நம்பிக்கையாக இருங்க. ஒரு விஷயம் சொன்னால் கரெக்டாக தான் சொல்ல முடியும், இல்லைன்னா அப்படியெல்லாம் வந்து டோட்டலாலாம் வேறு மாதிரியெல்லாம் யாராலையும் சொல்லிட முடியாது. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.